தம்பி இந்த கொடி 15 வருஷமா எங்ககிட்ட இருக்கு. நாங்கள் எல்லாம் தோரணம் கட்டுவோம். எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் தோரணம் கட்டுவோம். அந்த கொடி அது. அதே மாதிரியே தனுஷ் ராஜிக்கு யாராவது கல்யாணம் ஆச்சுன்னா அந்த கொடியை தான் தோரணம் கட்டுவானுவேன். அடுத்தது வந்து காது குத்து எல்லாத்துக்கும் அது போவோம். இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த பசங்க கொஞ்சம் பேர் அதை காரில் மாட்டுற மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து வருஷம் வருஷம் மாவட்ட தலைவர்கள், செயலாளர்கள், பொருளாளர்கள், அமைப்பாளர்கள் இவங்களெல்லாம் கூப்பிட்டு புதுப்பிப்போம். ஏன்னா ஒருத்தன் திடீர்னு துபாய்க்கு வேலைக்கு போயிடுவான், செயலாளராக இருந்தவன். அதுக்கு பதிலாக இன்னொரு போஸ்டிங் போடணும். அப்படி இல்லைன்னா இருக்கிறவங்களுக்கே திரும்பி புதுப்பிச்சு தருவோம். அடுத்தது புதிய மன்றங்கள் திறந்துருப்பாங்க, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படி வருஷம் வருஷம் ஒரு விழா நடத்துவோம். அதை இந்த தடவை நடத்தணும். அதில் சில பசங்க காரில் மாட்டுற மாதிரி அந்த கொடியை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை 4 பேருக்கு மாட்டி விட்டோம். அதை வந்து சில நண்பர்கள் வந்து புதிய கொடி அறிமுகன்ற மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. அந்த கொடி எங்கள்கிட்ட இருக்கிற கொடி தான் அது. என்னென்ன உள்ள புரியல. ஆமாம், இல்லை அதான். ஆனால் சூரியனே ஒரு ஸ்டார் தான். ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஸ்டார் ஆகணும். ஒவ்வொரு மனிதனும் வெளிச்சத்தில் இருக்கணும். வெளிச்சம் ஆகணுன்ற ஒரு அடையாளம் தானே அது, இல்லையா? அதனால் இது அமெரிக்கா கொடிகளையும் தான் ஸ்டார் இருக்குது, என்னையா? எல்லாரும் ஒரு அந்த ஸ்டார் என்பது என்னன்னா வெளிச்சம். அது ஒரு 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 எல்லாரும் வெற்றிக்கான ஒரு வழின்றதை நம்ம சொல்கிறது தானே. அதில் வந்து வேற ஒன்றும் எதுண்ணே அண்ணே, எது எப்போது நடக்குமோ அது நடக்கும்ண்ணே. நண்பனுக்கு வாழ்க்கை அண்ட் வாய்ப்பு கொடுத்த கிருத்திகா அண்ட் தண்டபாணி சார் அண்ட் யோகி பாபா அண்ணன் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. நண்பனுக்காக வந்திருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் வந்து நாளைக்கு பண்ணும்போது நாளைக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தேன், கொஞ்சம் ஒர்க் பண்ணேன். தென் நாளைக்கு படம் பண்ண வந்துட்டேன். எனக்கு இந்த ஸ்பாட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்மி. நான் இவர்கிட்ட தான் நிறைய பேசுவேன் ஷார்ட் ஃபிலிம் டைமில் அண்ட் குறும்பு டைமில். அதை எப்படி பண்ணலாம், அந்த டெக்னிக்கல் அதை எப்படி பண்ணலாம், அதை யார் கூப்பிடலாம், எல்லாமே எனக்கு சொல்லிகிட்டே இருப்பார் இவர். அண்ட் என்னோடய ஷார்ட் ஃபிலிம் அண்ட் குறும்பு பொம்மை டிஸ்கஷன் இதெல்லாம் அவர்கிட்ட பண்ணியிருக்கேன். மகாராஜாவோட ஸ்கிரிப்ட் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ சேர்ந்து நாங்கள் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம். அவர் வந்து என்னோடய ரூம்மேட், நான் வந்து அவரோட ரூம்மேட். ஒரு 3 ரூமில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். 3 வருஷம் 2 வருஷம் நடந்திருக்கும். கஷ்ட காலம் எல்லா டைம்லையும் ஒன்றா ட்ராவல் பண்ணியிருக்கோம். எனக்கு அது மூமெண்ட்டால் ரொம்ப மைண்டில் ஓடிட்டே இருக்குது. எனக்கு அவர் நிறைய சினிமாவை சார்ந்த பேசும்போது ரூட்டடாக பேசுவார். லைக் எங்கள் ஊரில் நடந்த தலைவரே, இது நான் கேள்விப்பட்டேன், எங்கே படித்தேன். ஃபஸ்ட் படம் பண்ணும்போதே தெரியும் இவர் வந்து படம் பண்ணானா ஏதாவது ட்ரூ ஈவெண்ட்டாக தான் எடுத்து பண்ணுவாருன்னு. ஏன்னா எனக்கு ஒரு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நினச்சேன், நான் வந்து எனக்கு அவருக்கு ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு கதை நடந்தது. 4 மேலே வின் பண்ணிவிட்டு அந்த காசில் நாங்கள் ஒரு பைக் வாங்கினேன், பல்சர். நான் என் நண்பர் சையத் அண்ட் ராஜ்மோகன் 3 பேர் தான் போய் வாங்கணும். ராஜ்மோகன் தான் கொண்டு போய் ஆர்டிஓலாம் கொண்டு போய் எல்லாம் இது பண்ணார். குறும்பை ஆஃபீஸில் வச்சுருந்தேன். நிறைய பைக் இருக்குது அந்த ஃப்ளாட்டில். என் பைக் நான் பயந்து உள்ளே வைப்பேன். கரெக்டாக என் பைக்கை மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்புறம் நான், சையத், ராஜ்மோகன் 3 பேரும் போலீஸ் ஸ்டேஷனும் அலைஞ்சிட்டே இருந்தோம். அப்புறம் அதுக்கு முன்னாடி இந்த படம் பார்த்து பொல்லாதம் படம் பார்த்து எப்போ கொண்டு போய் திருடம் ஏதாவது ஸ்மக்லாக யூஸ் பண்ணிட்டாங்க என்ன அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டவங்கள முதல்ல போய் எஃப்ஐஆர் போடுவோம்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அது கண்டுபிடிக்க ரொம்ப அலைஞ்சோம். கடைசி வரைக்கும் பைக் கிடைக்கவே இல்லை. என்னை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி என்கிட்ட வந்து வாய்ப்பு வாங்கினது வந்து இவன்ட்டு தப்பிக்கணும்னா வாய்ப்பு கொடுத்தா தான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்ட்டு வேறு வழியே இல்லாமல் நான் வாய்ப்பு கொடுத்தது இவனுக்கு தான். ஸோ ரொம்ப 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 நல்ல ஒரு உதவி இயக்குனர், ரொம்ப நல்ல மனிதன். நிச்சயமாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த திரைப்படத்தில் வந்து வெல்கம் பண்ணுறேன் முதல்ல தயாரிப்பாளரை கிருத்திகா தங்கபாண்டியன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நிறைய மேடையில் நான் சொன்னது தான், தி பெஸ்ட்டு திரைப்படங்கள் அப்படின்ட்டு நம்ம சேதுவாக இருக்கட்டும், அழகியாக இருக்கட்டும், நம்ம சுப்பிரமணியவரமாக இருக்கட்டும், வெண்ணிலா கபடி குழுவாக இருக்கட்டும், எல்லா திரைப்படங்களுமே முதல் திரைப்படம் ஃபஸ்ட்டு தயாரிப்பாளர் எடுத்த திரைப்படங்கள் தான் தி பெஸ்ட்டு திரைப்படமாகவும் நல்ல திரைப்படங்களாகவும் தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்கு. ஏன்னா அந்த முதல் தயாரிப்பு பண்ணும்போது மட்டும் அவங்களுக்கு வந்து கதையை நம்பி அந்த கண்டென்ட்டை நம்பி பண்ணுவாங்க. ஸோ அப்படியும் இந்த கண்டென்ட்டை நம்பி பண்ண தயாரிப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். இந்த மேடையில் இருக்க எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு.
நான் யாரை சொல்கிறதுன்னு தெரியல. ஆஹ் நான் ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் எனக்கு காமிச்சோன்னே யார் கேமராமேன் தான் கேட்டேன். ஸோ ரொம்ப கேமராமேன் ரொம்ப வந்து இந்த பட்ஜெட்டுக்குள்ள ஒரு நல்ல குவாலிட்டி கொடுத்துருக்கீங்க பிரதர். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்படியே ஆரம்பித்தோம்னா சுப்பிரமணியனே, தாசண்ணே, மதன் பிரதரு, அப்புறம் எல்லாருமே என்னுடைய கிட்டத்தட்ட தாசன் என்னுடைய அறிமுகம், நம்ம இவர் என்னுடைய அறிமுகம். ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. கார்த்திக் நேதா, காளி வெங்கடனோட நிறையா படங்கள் பண்ணியிருக்கேன். அருவி மதன், இப்போ சொன்ன அந்த அருவி படம் சொல்லவே வேண்டாம். அந்த பணியாரம் சீன் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இந்த படத்துலையும் வந்து ஒரு ரொம்ப பாசிட்டிவான ஒரு கதாபாத்திரம், எப்படி பைசன் ஒரு பாசிட்டிவான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருந்தாரோ அப்படி ரொம்ப பாசிட்டிவான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் அம்மா கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதான் இந்த படத்தில் வந்து ஹீரோ எப்படி யோகி பாபுவோ, ஒரு படத்தில் வந்து ஒரு வில்லன் கதாபாத்திரம் ரொம்ப சரியாக எழுதப்பட்டுச்சுன்னா அந்த திரைப்படம் நிச்சயம் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லுவேன் நான். அப்படி இந்த படத்தில் வில்லன் கதாபாத்திரம் ரொம்ப சரியாக எழுதி அதை மிகச்சரியாக நடிச்சிருக்கா அப்படி லெனின் பாரதி. ஸோ நிச்சயம் இந்த திரைப்படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது லெனின் பாரதியுடைய பேர் வந்து எல்லாருமே உச்சரிப்பாங்க, யார் அந்த கேரக்டர், யார் அந்த மலையாளி அப்படின்ட்டு. அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸு. நம்ம ஒரு சிறந்த இயக்குனராக பார்த்த லெனின் பாரதி இந்த திரைப்படத்தில் மிகச்சிறந்த நடிகராக எல்லாராலும் பாராட்டப்படுவாருங்கிறது இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு சொல்லிக்க விரும்புகிறேன். வேறு யார், மைனா, எல்லாருமே வந்து சென்றாயன், எல்லோரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படம் நிச்சயமாக பெரிய வெற்றி அடையணும். இந்த திரைப்படத்தில் வந்து நம்ம ஆட்டோ ரமேஷ் வந்து ஒரு ரொம்ப அற்புதமான கேரக்டர், நல்லா பண்ணியிருந்தார் ரமேஷ். வாழ்த்துக்கள். அந்த பாப்பா அவங்க பேர் தெரியல, ஹபீபியில் நடிச்சிருந்தாங்க. அவங்களும் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் வந்து ரொம்ப யோகி பாபு ரொம்ப சரியான ஒரு இந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற ஒரு கேரக்டர். ஏன்னா ஒரு அந்த அந்த ஸ்கேம் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஓ இப்படிலாம் ஸ்கேம் நடக்குமா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அது ஒரு டீட்டெயில் வெர்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்காத ஒரு உலகத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போன மாதிரி இருந்துச்சு. ஒரு சின்ன பட்ஜெட்டை ரொம்ப நேர்த்தியாக டைரக்ஷன் பண்ணியிருக்கா அப்படி ராஜ்மோகன். நிச்சயமாக வந்து ஒரு புதுமுக இயக்குனர் மாதிரி தெரியல. ராஜ்மோகன் சிறந்த இயக்குனராக தமிழ் சினிமாவில் வருவா. அப்படி அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் என்னுடைய விஷஸையும் தெரிவிச்சுக்கிறேன். இமான் பிரதர், இப்போ போல் மெலோடிஸ், லவ் யூ பிரதர். ரொம்ப சரியான படம். அண்ட் அதை தாண்டி யோகி பாபு சாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எதுக்குன்னா இந்த படத்தில் ஆக்சுவலாக ராஜ்மோகன் சார் தான் யோகி பாபு சார். அவர் தான் இந்த விக்டிமே. இந்த ஸ்கேமால வந்து ஏமாந்தவர் வந்து ராஜ்மோகன் சார் தான். ஸோ தன்னுடைய பாதித்த விஷயங்களை ரொம்ப அழகாக அதை வந்து ஒரு திரைக்கதையாக ஆக்கி அது வந்து யோகி பாபு சார் மாதிரி ரொம்ப நேர்த்தியாக அதை ஸ்க்ரீனில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய ஒரு நடிகர். அதை தாண்டி அவருக்கு 1000 வேலை இருக்குது. சாப்பிட்றதுக்கே வந்து நேரம் இல்லாத ஒரு சூழல், தொடர்ச்சியாக படப்பிடிப்பில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தும் வேறு படப்பிடிப்பில் இருந்தாலும் ராஜ்மோகன் சாருக்கு வந்து கால் பண்ணி என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்டு இவர் சம்மந்தம் இல்லாமல் வேறு ஏதாவது வேலையை பார்த்துட்ருக்காரு. நீ அந்த கதை வச்சுருக்கல, அந்த கதையை நம்ம பண்ணலாம் வான்னு சொல்லிட்டு வேற ஒரு வேலையில் இருந்தவரை கூப்பிட்டு வந்து இங்கே ஒரு திரைப்பட இயக்குனராக மாற்றிய ஒரு பெருமை வந்து யோகி பாபு சாருக்கு. இல்லாட்டி அவர் வேற ஒரு பாதிப்பில் அப்படியே இருந்திருப்பார். அவர் அதை வந்து இப்படி ஒரு இயக்குனராக மாற்றி அதை பெரிய சப்போர்ட் சார். ஏன்னா வந்து இன்னைக்கு நீங்கள் சும்மா ஒரு 10,000 ரூபா நம்ம சொந்தக்காரங்களுக்கு கேட்டாலே டக்குன்னு கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னு இருக்கும்போது ஒருத்தருக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஊக்கம் கொடுக்கறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அதுவும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில். அப்படி செய்த உங்களுக்கு இது போன்று நிறைய பல இயக்குநர்களுக்கு நீங்கள் வந்து அதுக்குண்டான பாதையை நீங்கள் அமைச்சு கொடுக்கணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் சார். அதுக்குண்டான மனசு உங்கள்கிட்ட இருக்குது, அதை கண்டு வியக்கிறேன் சார். அண்டு சுசி சாருக்கு நன்றி. வந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அருள் சார் வந்து பயங்கர கடுப்பாக இருந்தது படம் பார்க்கும்போது, என்ன இப்படி ஒரு மனுஷனா அப்படின்ட்டு. அது ரொம்ப யதார்த்தமாக அதை அந்த கதாபாத்திரமாகவே வாழக்கூடிய அந்த ஒரு மெஜிஷியன் சொல்லுவாங்களே, அது வந்து அருள் சாருக்கு
அது ரொம்ப இயல்பாக வருது. காளி சாருக்கு சொல்லவே தேவையில்ல. பயங்கர டீப் லவ் சார் உங்கள் மேலே. அது வந்து நீங்கள் என்ன படம் எந்த கதாபாத்திரம் நடித்தாலுமே வந்து அவ்வளோ லவ் இருக்குது. அண்ட் மதன் சார் அது வந்து அதான் நீங்கள் பார்க்கும்போது சொல்லிட்டு இருந்தேன். எல்லாருமே அந்த கதாபாத்திரத்தை நல்லா உணர்ந்து தான் வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை இருந்தது, அந்த பிரச்சனைக்கு எப்படி சக மனிதன்கிட்ட பேசுவாங்கன்ற மாதிரி தான் இருந்தது. அந்த அந்த உரையாடல் எல்லாமே அப்படி தான் இருந்தது. அண்ட் கார்த்திக் நேதா அவர்களுக்கு உங்களுடைய தமிழுக்கு அடிமை சார் நான்.